தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெறுகிறது. இதற்காக கட்சித் தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். களத்தில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அங்கு களை கட்டியிருக்கிறது. தற்போது விஜய் இன்றைய கூட்டத்தில் என்ன பேச போகிறார்? ஏனென்றால் இந்த இன்னும் சட்டப்பேரவை கூட்டணி குறித்தோ அல்லது போட்டியிடும் இடங்கள் குறித்தோ அறிவிக்கப்படவில்லை. அது பற்றி பேச வாய்ப்பு இருக்கிறதா? என்ன அஜெண்டா இன்னைக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வு கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பனையூரில் தொடங்கியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் பனையூர் அலுவலகம் வந்திருக்கிறார். இங்கு சென்னை மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது 12 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கியமான தொண்டர்கள் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்று காலை 8 மணியிலிருந்து 3ஆம் ஆண்டுக்கான தொடக்க விழாவுக்கான கொண்டாட்டம் பனையூர் தலைமை அலுவலகத்தில் இருந்தது. கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கொண்டாட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மிக முக்கியமாக சற்று நேரத்துக்கு முன்னதாக கட்சியினுடைய தலைவர் விஜய் இங்கு வருகை தந்திருக்கார். கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு நிர்வாகிகளுடன் பேச இருக்கிறார். மிக முக்கியமாக இன்று நிர்வாகிகளுடன் பேசக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தலுக்கான பணிகள், அதே போன்று கட்சியினுடைய வியூகங்கள் குறித்தும் தேர்தலில் களப்பணிகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து விஜய் நிர்வாகிகளிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 3ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வு ஒட்டி நிர்வாகிகளுக்கு விஜய் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, சலனங்களை புறந்தள்ளி வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். எப்போதும் இல்லாத சூழல் தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் அரசியல் களம் வேறு விதமாக மாறியிருக்கிறது. மக்களுடன் இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தாவேகாவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களையும், அதே போன்று மக்களிடம் தேர்தலுக்கான பணிகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக பிப்ரவரி 2ஆம் வாரம் வேலூர் மாவட்டத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துவதற்கான திட்டமிடல் இருக்கிறது. எனவே தேர்தலுக்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், மக்கள் சந்திப்பு இயக்கங்கள், பரப்புரை பயணங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்சியினுடைய தலைமை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும், அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசியிருந்தார்கள். ஆனால் இன்னும் கூட்டணிக்கான வியூகம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான ஒரு பணிகளும் நடந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 வேட்பாளர்களுக்கான பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை கழகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே கட்சி பணிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் விஜய் பேசக்கூடிய இந்த நிகழ்வு இன்று முக்கியத்துவமாக நிர்வாகிகள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளும், விஜயினுடைய மக்கள் சந்திப்பு இயக்கம், அதே போன்று கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக செய்ய வேண்டிய களப்பணிகள் உள்ளிட்ட விஷயங்கள் இன்றைக்கு நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது சில தகவல்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, ராஜ்குமார், விழா மேடையில் இருக்கக்கூடிய பேனர்ல வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிற்காக விஜய் அப்படிங்கிற வாசகங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இது என்ன தாவேகாவோட பிரச்சார பொது முழக்கமா? அவங்க தரப்புல ஏதாவது இது பற்றி சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்குவதற்கு பிறகு சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி பணிகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஏற்கனவே செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தயாராகிவிட்டது. ஏற்கனவே சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 12 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அதற்கான செயல் வீரர்கள் கூட்டம் கடந்த வாரம் ராயப்பேட்டை OMC திடலில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 2000 செயல் வீரர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். விசில் சின்னம் தாவேகாவுக்கு ஒதுக்கியதற்கு பிறகு சட்டமன்ற தொகுதி வாரியாக, அதே போன்று மக்கள் மத்தியில் வீடு வீடாக சென்று தாவேகாவுக்கான திட்டங்களும், தேர்தலுக்கு தாவேகாவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களிடம் செல்ல வேண்டும் என்று தயாராகி இருக்கிறார்கள். எனவே இதை மையமாக வைத்து தொகுதி வாரியாகவும் வீடு வீடாக மக்களிடம் சென்று தேர்தலுக்கான பரப்புரைகளை திட்டமிட வேண்டும்.
குறிப்பாக ஆளும் கட்சி என்னென்ன திட்டங்களை செய்ய தவறிவிட்டார்கள் என்ற ஒரு விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியினுடைய தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே தற்போது இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் கட்சியினுடைய தலைவர் விஜயிடம் பேசும்பொழுது கூட சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளும் குறிப்பாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் களப்பணிகள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே தாவேகாவுடைய வியூகம் சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களிடம் செல்வது, அதே போன்று வீடு வீடாக மக்களிடம் சென்று பிரச்சார பயணங்களை இன்னும் தீவிரமாக மேற்கொள்வது, அதே போன்று விசில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான வியூகங்களும் இன்னும் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்று நிர்வாகிகளிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு புறம் கூட்டணிக்கான வியூகமும் அதே போன்ற கூட்டணிக்கு இன்னும் எதுவும் அமையாத ஒரு சூழலில் 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை தயார் செய்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் குறித்தும் இன்று கட்சியினுடைய தலைவர் விஜய் நிர்வாகிகளிடம் பேச இருக்கிறார். தாவேகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பொது கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் சிறப்புரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அவர் என்ன பேசப் போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மீண்டும் உங்களோடு இணைகிறோம்.